மழைக்காலத்தின் ஒரு அழகான காலை. மரங்கள் பசுமையோடு துள்ளுகின்றன. இலைகள் மீது மழைத்துளிகள் நின்று கொண்டு ஒளிருகின்றன. அதுதான் மாயாக்காடு. இது ஒரு சாதாரண காடு இல்லை. இது ஒரு மாயக்காடு. மரங்கள் பேசும், மலர்கள் பாடும், விலங்குகள் கனவுகளை காணும் ஒரு அதிசய உலகம். அந்த மாயாக்காடுக்கு ஒரு சிறிய புலிக்குட்டி வந்தது. அவன் பேர் சின்ன புலி. அவன் மிகவும் ஆர்வமானவன். ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டு திரும்பி பார்க்கிறான். ஒவ்வொரு வண்ணப்பூவும் அவனை கவர்கிறது. ஒரு நாள் சின்ன புலி தன் அம்மாவைத் தொலைத்துவிட்டு தனியாக ஒரு ஆழமான பாதையில் நடக்கத் தொடங்கினான். எல்லாம் அவனுக்கு புதிது. மரங்கள் சின்ன புலியிடம் மெதுவாக பேசின. அஞ்ச வேண்டாம் என்று மரத்தடிப் பூக்கள் கிழித்து சிரித்தன. அந்த பயணத்தில் சின்ன புலி பல மாய விஷயங்களை பார்த்தான். வானத்தில் பறக்கும் நரி, பசுமை ஒளி வீசும் கல்லடிகள், காற்றுடன் ஆடும் இசை. ஆனால் சின்ன புலி ஒன்றும் பயப்படவில்லை. ஏனெனில் அவன் உள்ளத்தில் ஒரு தூய்மை இருக்கிறது, நல்ல மனசு இருக்கிறது. மாயா காடு அந்த நல்ல மனதை உணர்ந்தது. அதனால் காடு தானாகவே வழிகாட்டியது. ஒவ்வொரு மரமும் சின்ன புலியை அழைத்துச் சென்றது. மற்றும் அந்த வழியிலேயே சின்ன புலி தனது அம்மாவை மீண்டும் சந்தித்தான். அந்த நாள் முதல் சின்ன புலி தினமும் அந்த மாயக்காடிற்கு செல்கிறான். விளையாடக் காண, கனவுகள் கற்பதற்காக. ஏனெனில் எங்கே மனதின் நல்லிணக்கம் இருக்கிறதோ அங்கே மாயங்கள் உயிர் பெற்று நடக்கக்கூடும்.